ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 to Air சீரிஸோட 3வது பார்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனோட டாப் வியூ இல்ல ஓவர் வியூ ஸ்கெட்ச் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனோட ஆர்மை எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க யூஸ்வலா, பட் இது வந்து என்னோட மெத்தட். ஓகேங்களா? ஒரு ஆர்மை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டிசைனரா மட்டும் யோசிக்காம அந்த ட்ரோனோட ஆர்மை யாரு மேனுஃபேக்சர் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுல அசம்பிள் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்ல அது வந்து ஒரு பல்க் மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப வந்து பல்க் மேனுஃபேக்சரிங் கேட்டாப்புல நம்ம டிசைன் இருக்கா, ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரோட தாட் பாயிண்ட்ஸையும் யோசிச்சு அந்த டிசைனை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் நீங்க வந்து ஒரு பக்காவான ஒரு ட்ரோன் டிசைனா மாற முடியும். இது ஆம்க்கு மட்டும் இல்ல, மொத்தமா ட்ரோனோட எல்லா பார்ட்டுக்குமே இந்த மாதிரி இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யோசிச்சு நான் வந்து ஒரு 2 விதமான ஆர்ம்ஸ் வந்து டிசைன் பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரோன் டைப் ஆர்ம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்னா என்னன்னா ரொம்ப லாங் லைஃப்ல உங்களுக்கு வந்து இருக்க மாதிரி, லாங்கா லைஃப் வர மாதிரி இருக்க மாதிரி ஒரு ட்ரோன் ஆர்ம் இருக்கும். இன்னும் வந்து ஒரு ஹாபிஸ்ட் எப்படி ட்ரோன் டிசைன் ஆர்ம் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆர்ம். ஓகேங்களா? சரி வாங்க வெயிட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். பழைய டாப் வியூ ஸ்கெட்ச் வரணும்ல, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்மோட லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்மோட லென்த்தை நான் இங்கே வச்சேன்னா என்ன ஆகுதுன்னா 225 mm. நம்ம டோட்டல் லென்த் 450 mm அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலே பார்த்தேன். இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாக ட்ரோன் முடிக்கும் போது தான் நமக்கு தெரியும் டோட்டல் ஆர்மோட லென்த் எவ்வளோ. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக நியூ டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்ட் 5 ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ கொடுத்து நான் பார்ட் 5 ஓப்பன் பண்ணிக்கிறேன். போயிட்டு அதில் ஸ்கெட்சாக போயிட்டு டாப் வியூ போய்க்கிறேன். ஓகேங்களா? டாப் வியூ போயிட்டு எதை நான் லைன் ஆப்ஷன் இங்கே லைன் கமாண்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா கீபோர்டில் எல் ப்ரெஸ் பண்ணுறேன். எல் ப்ரெஸ் பண்ணோன்னா லைன் கமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து 225 mm லென்த்துக்கு ஒரு லைனாக வரைஞ்சிக்கிறேன். ஆர்மோட எண்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் தான் நம்ம மோட்டரை மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மோட்டரை மவுண்ட் பண்ணுறதுக்கான டைமென்ஷன்ஸ் வேணும். ஓகே, ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், மோட்டரோட டைமென்ஷனை செக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டரோட லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 16 mm டயால வந்து 2 சர்க்கிள் இருக்குது ஹோல்ஸ், 19 mm டயால வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா M3, அதாவது 3 mm டயா, மொத்தம் 4 ஹோல்ஸ். அப்போ இந்த இதை வாங்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைலை வந்து இமேஜ் வந்து நான் லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்கிறதுல டைமென்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து நான் இந்த இமேஜ் சேவ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் ஃபியூச்சரில் வந்து ஆன்லைனில் போய் பார்க்க வேணாம். டிசைனில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சி கமாண்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் சர்க்கிள் ஓப்பன் ஆகும். ஓகே, சர்க்கிள் ஓப்பன் பண்ணிட்டு 16 mm டயாவில் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அதுக்கப்புறம் 19 mm டயா, இன்னொரு சர்க்கிள் வந்து 19 mm. ஸோ 19 mm வருது. இப்போ இந்த ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த 2 சர்க்கிள் சும்மா எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆகலாம். ஸோ ரெஃபரன்ஸ் இதை வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிடுவோம். ஏன்னா அப்போ தான் யூஸ் ஆகாது, நம்மளுக்கு அது பிரச்சனையும் இருக்காது டிசைன் பண்ணுறது. ஸோ இதை நான் இங்கே போயிட்டு லைன் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன், 60 mm டயாவில் வந்து 45 டிகிரி 135 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கிறேன் நான். ஸோ 135 டிகிரி ஆங்கிள் எடுத்துட்டு அதில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரோன் மவுண்ட் பண்ண போகிற ஹோல்டு. ஸோ அதோட டயா பார்த்தீங்கன்னா M3 சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதனால் 3 mm டயாக்கு நான் ஒரு ஹோல் வாங்குவேன். அதே மாதிரி 19 mm முடியும். 19 mm பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி இல்லை 135 டிகிரி நான் வரைஞ்சிட்டு அதுலேயே நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்துருக்கேன் 3 mm வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பண்ணலாம். இதை வந்து இன்னொரு சர்க்கிள் இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்களே வரையலாம் லைனாக வரைஞ்சி. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா கிரியேட்டில் போயிட்டு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஷன். ஸோ இது சர்க்கிள் உள்ள நம்ம வரனால சர்க்குலர் பேட்டர்ன். நான் இதை செலக்ட் பண்ணிட்டு எதை நம்ம பேட்டர்ன் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதான் சென்டர் பாயிண்ட். ஓகேவா? நான் செலக்ட் பண்ணேன்னா 3 சர்க்கிள் தான், எனக்கு 2 தான். 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த 19 mm டயாக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேட்டர்ன் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இது. ஸோ அதே மாதிரி நம்பர் 2 கொடுத்துட்டேன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு சர்க்கிள் வந்துச்சு. எல்லாருமே இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி போக மாட்டேன். ஏன்னா இந்த மோட்டரோட மவுண்ட் பண்ணும்போது இங்கே எங்கே மாறலாம். ஓகேங்களா? அந்த லொக்கேஷன் ஸ்லைட்டாக மாறலாம், இல்லை ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாகவே இதை வந்து சர்க்கிளாக போடாமல் ஓவல் ஷேப்புக்கு மாற்றிப்பேன், ஒரு எலிப்டிக்கல் ஓவலாக. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 19 mm டயாக்கு கீழே இன்னொரு சர்க்கிள் நான் வரைகிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே எல்லா இடத்துக்கும் வரைகிறேன். அப்புறம் லைன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எட்ஜையும் அதாவது இந்த 90 டிகிரி இருக்கிறதையும் இந்த இதையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ரிம் டூல், அதாவது இங்கே ட்ரிம் டூல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீபோர்டில் போயிட்டு டீன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிம் டூல் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் இந்த இடத்துல போய் இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த இடம் அப்படியே கட் ஆயிடும், பேலன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? இதான் ட்ரிம் மோட் ஆப்ஷன். மோஸ்ட்லி எல்லாரும் போய் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபியூஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறதுலாம் சம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரோன் டிசைன் ஒர்க்காக பார்க்க முடியாது, ஃபியூஷனை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவர் ஷேப்பில் எனக்கு இப்போ வந்து ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் மோட்டர் அங்கிட்டிங்க நான் வந்தாலும் எனக்கு வந்து இதில் ஈஸியாக நம்மளுக்கு ஹோல்ல ஃபிக்ஸ் பண்ணுற வசதியாக இருக்கும். நான் இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிடுறேன். ஓகேங்களா?
இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல்ஸ் மவுண்ட் பண்ணுறது. மவுண்ட் வந்து எப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு மோட்டர் இருக்குன்னா மோட்டரோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே அந்த மவுண்ட் மேலே மோட்டர் உட்காந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 mm கிளியரன்ஸ் இங்கிட்ட ஒரு 3 mm வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு எல்லா ஆங்கிளில் ஒரு 3 mm வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுதான் என்னோட அவுட் சைட் பவுண்டரி, அதாவது மோட்டர் மவுண்டுக்கான அவுட் சைட் பவுண்டரி. இப்போ அடுத்து ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டு ரெக்டாங்குலரில் 3 ஆப்ஷன் இருக்கும். சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து அது ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்க மாதிரி. ஸோ நான் இதை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm வருது. அதே மாதிரி இங்கிட்டு போனாலும் 25 mm வருது. ஸோ அப்போ 25/25 ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கில் வரைப்போம். இதான் ஃபைனலானா இல்லை, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 25/25 நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த கார்னர்லாம் எனக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளண்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்லட் டூல் எடுத்து நான் இந்த 2 கார்னரையும் பிளண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் மவுண்ட் மட்டும் இருந்தால் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு வந்து என்னன்னா அந்த மவுண்ட் கீழேயே வந்து ஒரு ESC ஃபிக்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இல்லைனா ESC எனக்கு வெயிட் ஃப்ரேமில் வைக்கணும். அதுக்கு நான் அந்த மோட்டர் மவுண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றக்காக நம்ம வைக்க போகிற ESCயோட டைமென்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ESC ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டில் போயிட்டு இந்த இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 mm வருது. ஓகேங்களா, ஆனால் அது இல்லாமல் வயர்ஸ் இருக்கும், 2 சைடும் வயர்ஸ் இருக்கும், அதை பெண்ட் பண்ணி தான் உள்ள துணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் யோசிச்சு நான் என்ன பண்ணுறேன், அதோட கொஞ்சம் அதிகமாக 28 mm இருக்கா, நான் ஒரு 35 இல்லை 40 mm கிட்ட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு 40 mm லென்த் வரையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் இதுக்கு ஏற்றாப்புல. ஓகே, இது எவ்வளோ நேரம் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, இதை டிலே பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் வந்து 2 லைன் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிலே பண்ணிட்டு ஒரே லைனாக நான் மாற்றிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து பின்னாடி ப்ராப்ளம் வராது. மாற்றிட்டு இப்போ இங்கே இந்த எஜ்ஜி பண்ணல அதே மாதிரி இந்த எஜ்ஜுக்கும் பிள்ளை கட்டிவிடும். இது வந்து நம்மளோட ஒரு எஜ்ஜி. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுவோம், ஏன்னா சடனாக பவர் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் 1 ஃபோல்டர் வச்சுக்கோமா, அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபோல்டர்னா ட்ரோன் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். மோட்டார் ஆர்ம் அப்படின்னு கொடுத்து மோட்டார் ஆர்ம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட்டர் ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஒரு எண்டில் வயர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா, இந்த அடியில் போய் அந்த ESC மவுண்ட் ஆகிறதால ஹோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோட்டர். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயர் போதா 3 வயர் போதுதான். அந்த 3 வயர் தான் வந்து இந்த ESCயில் போய் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 வயரை வந்து இதுல போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குமா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா மோட்டரோட அவுட்டர் டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஸோ மோட்டரோட அவுட்டர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 27.7 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி தான் அந்த வயர் வரும். ஓகே, இதுதான் மோட்டரோட சென்டர். இங்கேருந்து 27.7 வரைஞ்சோன்னா ஸோ 90% மோட்டர் வந்து இந்த ஃப்ரேம் மேலே இருக்குது, அதாவது மோட்டர் மவுண்ட் மேலே இருக்குது. ஸோ அது போதும் உங்களுக்கு. ஸோ இதை தாண்டி தான் வயர் வரும். ஓகேவா, வயர் வந்து பெண்ட் ஆகும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், இங்கிட்டிருந்து ஒரு லைன் வரைஞ்சி 13.6 இருக்கா, இதோட சென்டர் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹோல்ஸ் வரைக்கிறேன். சென்டர் அந்த ஹோல் எதுனா மோட்டரோட வயர்ஸை பெண்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 mm லென்த் 12 mm லென்த் எடுத்துக்கிறேன். லென்த் எடுத்துட்டு இந்த ஹைட் வந்து ஒரு 5 mm இருந்தால் போதும். 5 mm வச்சுக்கோம். 5 mm ஒரு ஹோல் வந்து. ஸோ இதுலேயுமே வந்து நான் வந்து வெஜ்ஜி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் மோட்டரோட மவுண்டோட அவுட் சைஸ். ஒரு 3D மாடலாக யோசிக்கும் போது இதுக்கு வந்து வால்ஸ் இருக்கணுமா, ஒரு 1 mm 1.5 mm திக்னஸ் இருக்கணுமா, அப்போ தானே அது வந்து ஒரு 3D மாடலாக இருக்கும். அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம மினிமம் ரெக்யர்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆஃப்செட் எடுத்து ஆஃப்செட்ன்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்கெட்சை அப்படியே வெளியில் வந்து ஆஃப்செட் பண்ணும். மைனஸ் நான் ஆஃப்செட் பண்ணிடுறேன். இன்சைட் இருக்குது. ஸோ நான் அவுட் சைட் வரதுக்காக மைனஸ் கொடுக்குறேன். -1.5 mm. எனக்கு 1.5 mm வால் திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எடுத்துட்டு இதுதான் எனக்கு அவுட். ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூட் பண்ணுறது வந்து எவ்வளோ எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, ஏன்னா அதுக்குள்ளே ESC வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் மோட்டரை மவுண்ட் பண்ண போகிறோம், ஸ்க்ரூ இருக்கணும். ஸோ எல்லாம் இருக்கும். கரெக்டுங்களா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட். இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட்னா என்னன்னா லாங் லைஃப் ஆகிறதுக்காக வந்து மோஸ்ட்லி அலுமினியம் கார்பன் ஃபைபர் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DIY ஹாபி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபியூச்சரில் வந்து மேபி இன்ஜெக்ஷன் மோல்டிங் மாதிரி போகும்போது பிளாஸ்டிக்கும் ஒர்க் ஆகும். பட் அது வந்து வேற மாதிரி ஒரு கான்செப்ட். அது அடுத்த டிசைன் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 mm பைப்பு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, 10 mm டயா இருக்கு, அவுட்டர் டயா இருக்க பைப்பு. ஸோ அட்லீஸ்ட் 10 mm ஆச்சு இந்த மவுண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். ஸோ மினிமம் 10 mm வேணும். அது இல்லாமல் ESC எல்லாம் வைக்கிறனால என்ன பண்ணுறேன்னா அப்ராக்சிமேட்டாக -13 வச்சுக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், வேணாம்னா ஏற்றிக்கலாம். ஓகே, -13 mm போட்டோம். ஒரு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போயிட்டு இந்த இடத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த இடத்தையும் மொத்தமாக சேர்த்து அதோட திக்னஸ் அதான் மவுண்ட் பண்ண போகிற இடத்த வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி 1.5 mm கொடுத்துறேன். 1.5 mm இருக்கலாம், 1.2 mm இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் யாருன்னா ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வந்து ஒரு அலுமினியமில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மெஷினிஸ்ட் இருப்பாங்க, ஒரு CNC ஆள் தான் வந்து இதை மெஷின் பண்ணி இதை கொடுப்பாங்க, அவுட்புட்டாக கொடுப்பாங்க. கரெக்டுங்களா, அவங்க கிட்ட நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்கணும். அவங்களால வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் ஃபைல 1.5 mm திக்னஸ்ல அவங்க மிஷின்ஸ்னால பண்ணி அவுட்புட்டை தர முடியுமா, ஏதாவது அவங்களுக்கு காம்படிஷன் இருக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, நான் இதை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு எனக்கு பைப் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த மவுண்ட்டை வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு லைன் வந்துடுறேன். லைனில் சென்டர் வேணும். சென்டருக்கு சர்க்கிளில் போயிட்டு நம்மளோட பைப் வந்து 10 mm போட்டேன்னா 10 mm பைப்பு. இது இல்லாமல் எனக்கு வந்து பைப் வந்து இன்சர்ட் ஆகிற இடம் வந்து கொஞ்சமாச்சு கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.1 mm கிளியரன்ஸ் கொடுத்து ஆஃப்செட் கொடுத்துருவேன். ஓகே, இதுதான் எனக்கு வந்து பைப்போட டைமென்ஷன் இது. ஆனால் எல்லா கார்பன் ஃபைபர் பைப்பும் 10 mm இருக்கும்னா இருக்காது. சம்வேர் வந்து பம்ப் இருக்கும், சம்வேர் இதாக இருக்கும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா,
ஸோ அதுக்கேற்றாப்புல 10 mm இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் வந்து ஒரு 0.1 வச்சுக்கிட்டு இதுதான் கிளியரன்ஸ்க்கு. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து பைப் வந்து ஒரு ஹோல்டுக்குள்ள இருக்குமா, அந்த ஹோல்டு வந்து ஒரு 1.5 mm தள்ளி இருக்குமா. அப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட டயா 10.2 இருக்கு, அது ஒரு 1.5 mm டயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1.5 ப்ளஸ் இதோட ஒரு 1.5 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட அவுட்டர் இதோட கவர். ஓகே, அவுட்டர் கவர் டிசைன் பண்ணுறோம் இப்போ. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இதை வந்து ஹோல் எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த ஹோலை டிலேட் கட் பண்ணிப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஹோல் பைப் போகிற ஹோலு. இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த ஸ்கெட்ச் மறந்துச்சு. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணிட்டு இதை வந்து ஒரு லென்த்தில் எக்ஸ்போர்ட் கொடுத்து ஒரு 10 mm 12 mm டிபெண்ட்ஸ், இது எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தது. ஸோ நான் வந்து ஒரு 12 mm வச்சுப்பேன். 12 mm எதுவுமே இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டர் ஆர்மு ஓரளவுக்கு மவுண்ட் பண்ணுற ஒரு மவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஸோ இதை வந்து நான் இப்போயே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், மெட்டீரியல் மாற்றிடுறேன். பாடியை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபிசிக்கல் மெட்டீரியல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் வந்து இதை வந்து அலுமினியம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கேன். அதனால் மெட்டலில் போய்ட்டு அலுமினியம் 60 வரும். மோஸ்ட்லி இந்த ஏர்க்ராஃப்ட் இல்லை ட்ரோன்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்கும். ஏன்னா இது லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் எடுத்து ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ இது வந்து அலுமினியம் 60 ரெடி ஆயிடுச்சு. கலர் எல்லாமே மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைப்புள்ள ஒரு கான்ஃபைபர் பைப் பண்ணுமா. இப்போ கான்ஃபைபர் டியூபோட அவுட்ரு நமக்கு தெரியும், ஆனால் இன்னர் எவ்வளோ தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm அவுட் டயா இருக்க கான்ஃபைபர் பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து 8 mm இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த டியூபோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10-8 வந்து 1 mm டயா 1 mm திக்னஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதோட 1 மீட்டர் லென்த் வந்து 1995 ரூபா. அதெல்லாம் நமக்கு தேவை இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்க்கிளோட டிசைனே ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதுலேயே நான் இன்னொரு சர்க்கிள் ஆகுது. அதாவது இதோட ஆப்ஷன் வந்து -1 கொடுத்துட்டேன்னா இப்போ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா டயா பார்த்தீங்கன்னா 8 mm தெரியுதா. ஸோ இது வந்து இன்னர் டயா, இது வந்து அவுட்டர் டயா டியூபோடு. நான் இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்து இதோட லென்த் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. ஸோ நான் அதனால் ஃபுல்லாக எடுத்து ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டியூப். இதோட 2 சைடும் நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் உள்ளே வச்சுப்போம். ஸோ 2 சைட்ஸில் போயிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணி இது வரைக்கும் வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்பு ரெடி. ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவே வந்து மெட்டீரியல் மாற்றிப்போம். அதுக்கு முன்னாடி இதோட நேம்ஸையும் மாற்றிப்போம். எப்பயுமே வந்து அப்பப்போ நேம் மாற்றிப்போம். ஏன்னா பின்னாடி வந்து பெரிய டிசைன் எல்லாம் பண்ணும்போது எது என்னன்னே தெரியாது, அவன் தேடி உட்காந்துருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த பேர் வந்து மோட்டர் ஆம் செலக்ட் பண்ணிங்கனாலே எனக்கு காட்டும் ப்ளூ கலரில். மோட்டர் மவுண்ட்னு சொல்லி இதை சேவ் பண்ணிட்டேன். இது வந்து ஆம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ரீநேம் போயிட்டு போனீங்கன்னா ரீநேம் போயிட்டு ட்ரோன் ஆம் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இதோட மெட்டீரியல் மாற்றிட்டோமா. இது வந்து கார்பன் ஃபைபர் இருக்கணும். ஸோ அப்பியரன்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸ் கூடாது, ஃபிசிக்கல் மெட்டீரியலில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து பிளாஸ்டிக்கில் வரும். அந்த CFRP அப்படின்னு சொல்லி அது போட்டோம்னா கார்பன் ஃபைபர் டியூப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மோட்டர் மவுண்ட்டு, அதுக்கான ஹோல்ஸு, ஆர்மு எல்லாம் ரெடி.